ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்களுக்கு இருக்கும். இப்போ புதுசாக ஒரு டேலி கிளாஸ் போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இல்லாமல் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்டிங். இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜேர்னல் நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும்னு இப்போ நீங்கள் வேண்டிங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இல்லாமல் நீங்கள் அந்த ஜேர்னலை வந்து ப்ரிப்பேரே பண்ண முடியாது. ஸோ இதில் வாட் இஸ் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங்? ஸோ கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கீழே சப்செஷன் மாதிரி ஒரு 3 அக்கௌண்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ வாட் இஸ் நேச்சுரல் அக்கௌண்ட்? நேச்சுரல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ரிலேட்டட் டு ஹியூமன்ஸ். இப்போது கொடுத்தல் வாங்குதல் அப்படின்னு இருக்கோம் பார்த்தீங்களா, டெபிட் இது ரிசீவர், கிவ்வர், யார் வாங்குறா யார் கொடுக்குறா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப்லேயே நீங்கள் வந்துட்டு யார் நீங்கள் உங்களுக்கு யார் கொடுக்கணும், இப்போ நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க அப்படின்றது வந்து அந்த அக்கௌண்ட் வந்து நேச்சுரல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்குள்ளே இருக்கிற ஒரு 3 சப்செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா இட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் பை லா. இது வந்து ஒரு பர்சனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது வந்து ஒரு என்டிட்டிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அது வந்து இட் இஸ் பீன் கிரியேட்டட் பை லா அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஹியூமன்ஸ் இல்லை, இது வந்து ஒரு பொதுவான என்டிட்டி அப்படின்றதுனால இதோட அக்கௌண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா இட் ஹாஸ் பீன் ரெப்ரசன்டிங் எ சர்டன் பர்சன் ஆர் அன் என்டிட்டி. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸையும் இல்லைனா ஒரு என்டிட்டியை குறிக்கிற மாதிரி ஒரு ரெப்ரசன்ட் பண்ணாத ஒருத்தங்களை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அது கீழே வர சப்செஷன்ஸ்லாம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அந்த ஓபைஎஸ்ன்றது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அக்ரூடு இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் என்னன்னு பார்த்துருவோம். இப்போது ஒரு ரெண்ட் இருக்குது, பே பண்ணலை, பட் அது வந்து பே பண்ண மாதிரி காமிப்பாங்க. அது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து அக்ரூவல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரூவல் என்ட்ரினா என்னென்னா பேமெண்ட் ஆகலை, பட் நம்ம வந்து அதை வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பென்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். பேமெண்ட் ஆகாததுனால நம்ம வந்து அதை லயபிலிட்டியாக காமிப்போம். அது நம்ம லேட்டரான் வர வீடியோஸில் நம்ம அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து அது என்ன ரூல் அப்படின்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ரூல் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னா இது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து முன்னாடியே நம்மளுக்கு வந்து வந்திருக்குல்ல. இப்போ அக்ரூட்னா என்ன, முன்னாடியே வந்து நம்மளுக்கு வரதுன்னு சொன்னேன். அதாவது எக்ஸ்பென்ஸ் நம்ம முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இன்கம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஸோ இன்கம் முன்னாடியே வந்ததுனால அது அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து முன்னாடியே பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ இதுவும் அதே தான். இன்கம் வந்து வர வேண்டிய இன்கம் வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க கஸ்டமர் இல்லை யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவங்க முன்னாடியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் டிராயிங்ஸ். கேபிட்டல்லாம் யார் போடுவாங்க, ஒரு நார்மல் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ன்றது போடுவாங்க. ஸோ மணி இன்வெஸ்டட் இன்டு பிஸ்னஸ். ஸோ அது வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் ஹோல்டர் வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, நம்ம 12th படிச்சிருப்போம் இல்லைங்களா, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து மினிமம் பர்சன்ஸ் வந்து 2, மேக்ஸிமம் பர்சன்ஸ் வந்து 25 சம்திங், அது எனக்கு நல்லா தெரியல. ஸோ அந்த கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறது வந்து
ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றது அப்போ வந்து கேபிட்டல்ன்றது ஒரு வேர்டு வராது, அது கேபிட்டல் பதிலாக ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் டிராயிங்ஸ் என்னன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் கம்பெனி வச்சுருக்கவங்க வந்து இது டிராயிங்ஸ், அதாவது பணம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் சேல்ரி டிராயிங்ஸ் பணம் எடுப்பாங்க பிஸ்னஸ்லேருந்து. ஸோ அதோட வேர்டு தான் வந்து டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது அந்த டிராயிங்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் எப்படி சொல்லுவாங்க, கேபிட்டல் எப்படி ஈக்விட்டியாக சொல்கிறாங்களோ, டிராயிங்ஸை வந்து டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி டிவிடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ டிவிடெண்ட்ஸ் என்னென்னா, நம்ம வர இதை பிஸ்னஸில் இருக்கிற பணத்தை வந்து நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் கிரெடிட் எல்லாத்துக்கும் ஆஸ் பர் டியூவல் அக்கௌண்டிங் கான்செப்ட் தேர் வில் பி 2 டிரான்சாக்ஷன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ டெபிட் த ரிசீவர். ஸோ இந்த நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்து எதை டெபிட் பண்ணோன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டே எடுத்துக்கோங்களேன். அங்கே பேங்க் இருக்குது. இப்போது பேங்க்குக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னா என்ன எடுப்போம், டெபிட் த ரிசீவர், பேங்க்குக்கு பணம் வந்திருக்கு. ஸோ நம்ம எதை கொடுக்குறோம், அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லேருந்து நம்மளுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னா பேங்க்கை நம்ம டெபிட் பண்ணுவோம். நம்ம எதை கிரெடிட் கொடுப்போம், சேல்ஸ். அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி நான் உங்களுக்கு வந்து வர வீடியோஸில் சொல்கிறேன், இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து இப்போ நேச்சுரல் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னா என்னென்னா, ஸோ அவங்க யார் வாங்கினாங்களோ அவங்கள வந்து கிவரில் போட்டுட்டு கிரெடிட்டில் போட்டுட்டு ரிசீவர், இப்போ நீங்கள் தானே ரிசீவர், ஸோ நீங்கள் டெபிட்டில் இருப்பீங்க. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பே பண்ணலை, அது வந்து டியூவில் இருக்குது அப்படின்னா அது கிரெடிட்டில் இருக்கும். எது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்கும், இந்த கிவரில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட் அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட் வில் பி கிரெடிட்டட். ஏன்னா பேங்க்குக்கு பணம் போகுது, கிவர். ரிசீவர் யார், டெபிட்டில் யார் இருப்பா, கொடுத்துட்டீங்க உங்களோட பணத்தை. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வில் பி டெபிட்டட் அண்ட் பேங்க் வில் பி கிரெடிட்டட். ஏன்னா பேங்க்லேருந்து பணம் போகுது, த கிவர். இந்த 3 அக்கௌண்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கொடுத்தல் வாங்குதல்ன்றது காமனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் வந்து 2 சப்செக்ஷன்ஸ் இருக்குங்க. இது பர்சனல் அக்கௌண்ட்டில் 3 இருந்தது, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே 2 சப்செக்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசட், இன்டேஞ்சிபிள் அசட். டேஞ்சிபிள் அசட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி சீன் அண்ட் டச்டு, ரெண்டுமே பண்ணலாம். நம்ம பார்க்கவும் முடியும், நம்ம அதை உணரவும் முடியும். ஸோ அது என்னென்ன டைப் ஆஃப் அசட்னா என்ன அப்படின்னா, லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர், காரு, இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி அசட்னா என்னென்னா சொத்து. அது நம்மளுக்கு எந்த விதமாக இருக்குது அப்படின்றது தான். வெதர் இட் கேன் பி மூவபிள் ஆர் நான் மூவபிள், இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டேஞ்சிபிள் அசட். ஸோ அது வந்து ரெண்டுமே, அது வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து டேஞ்சிபிள் அசட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு டிப்ரிசியேஷன்லாம் இருக்குது, அது நான் வந்து உங்களுக்கு லேட்டர் ஆன் வீடியோஸில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு சொன்னால் அது புரியாது. ஜஸ்ட் நான் வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 3 இது நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எந்த ஒரு ஜேர்னலையும் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டான்ஜிபிள் அசட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேனாட் பி சீன் ஆர் டச்டு. இதை வந்து நம்ம பார்க்கவும் முடியாது, நம்ம உணரவும் முடியாது. இது வந்து பிஸ்னஸில் அது ஒரு ப்ராஃபிட் தான். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ண முடியாது. பட் நீங்கள் யூ கேன் ஐடென்டிஃபை, அந்த மாதிரி நீங்கள் உணரலாம் அதை. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்வில், பேட்டன்ட்ஸ், காப்பிரைட்ஸ், இந்த 3மே வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, இது வந்து அசட்டு தான், பட் யூ கேனாட் பி டச்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட், கிரெடிட், இதுலேயும் நார்மலாக ஆஸ் பர் டியூவல் என்ட்ரி கான்செப்டில் டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்குது. ஸோ டெபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் கம்ஸ் இன், எது உள்ளே வருது. கிரெடிட், வாட் கோஸ் அவுட், எது வெளியில் போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டோ இல்லை ஒரு குட்வில்லோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வருது, பிஸ்னஸ்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டெபிட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு லேண்ட் வந்து ஒரு பில்டிங் வந்து இருக்குது, அது வந்து இப்போ உங்களுக்கு தேவையில்லை, பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அதை நீங்கள் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பில்டிங்ஸை விற்க போகிறீங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெளில இன்னொரு ஆளுகிட்ட நீங்கள் உங்கள் வெண்டர்கிட்டே உங்கள் கஸ்டமர்கிட்டே விற்கிறீங்க அப்படின்ற போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து வெளியில் போகுது. ஸோ வாட் கோஸ் அவுட், நீங்கள் பார்த்தீங்களா வாட் கோஸ் அவுட் இருக்குது. அந்த வாட் கோஸ் அவுட் மேலே என்ன இருக்குது, கிரெடிட் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ஸை வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணுவீங்க. அது பில்டிங்ஸாக இருக்கலாம், குட்வில்லாக இருக்கலாம், வெதர் இட் கேன் பி டேன்சிபிள் ஆர் இன்டேன்சிபிள், அது மேட்டர் இல்லை. பட் ஆனால் வெளியில் போகுது அப்படின்னா that will be credited. So what goes out மேலே என்ன இருக்குது, கிரெடிட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ்க்கு, ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ்க்குன்னா யூ வில் பி டெஃபினெட்லி கிவிங் கிரெடிட். ஏன்னா வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டெபிட் கொடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கலாக வந்து ஒரு கம்பெனியில் பெர்மனண்ட்டாக இருக்காது, ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இது வந்து இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டெம்பரவரி அக்கௌண்ட். நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இட் இஸ் அ டெம்பரவரி அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா வரவு செலவுங்க, அவ்வளோதான். இப்போ என்ன வருதோ அதை நம்ம வந்து இன்கமாக கன்சிடர் பண்ணுவோம், என்ன செலவாக இருக்கோ அதை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நான் யூஎஸ் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டு டிசம்பர் வந்து எங்களுக்கு ஃபைனான்ஷியல் டைம். ஸோ அந்த டைமில் நடக்கிற இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை மட்டும் தான் நாங்கள் இதில் போடுவோம், வெதர் இட் கேன் பி அக்ரூவல் ஆர் வெதர் இட் கேன் பி கேஷ். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அதுக்காக தான் வந்து நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டேன். நோட், இது நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் விச் ரிலேட்டட் டு சேலரி, ரெண்ட், பர்ச்சேஸ், சேல்ஸ் எட்ஸெட்ரா. இதில் உங்களுக்கு எல்லாமே வருது பாருங்கள், எக்ஸ்பென்ஸும் வருது, இன்கமும் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து இதுக்காக இந்த இது அப்படின்னு போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் அதே தான், ஆஸ் பர் டியூவல் என்ட்ரி கான்செப்ட் உங்களுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கும். ஸோ டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ டெபிட். ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இட் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் அ கிரெடிட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போது நீங்கள் வந்து டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் இப்போ நீங்கள் கம்பெனிக்கு நேர்முக செலவுகள். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது கூட நேர்முக செலவுகள் மாதிரி தான். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கொடுக்குறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, ரெண்ட்டு கொடுக்குறீங்க, யூட்டிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும், ஓகேங்களா? டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மைதா வாங்குறீங்க, ஃபுட் பர்ச்சேஸ். ஸோ அந்த மாதிரி அதுக்கு நேர்மகை செலவுகள். ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ்னால் ஒரு கூட்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க, பிஸ்னஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அது தட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ எந்த எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் தட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ டெபிட். ஸோ அதை வந்து டெபிட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட்லேயும் அதே மாதிரி தான், டைரக்ட் இன்கம்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் இன்கம்ஸ் இருக்குது. பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டைரக்ட் இன்கம், சேல்ஸ் ரிட்டர்னு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸில் வந்து அது இதில் வரும், இன்கம்ஸில் வந்துடும். சேல்ஸ் ரிட்டர்ன் அது வந்து கிரெடிட் நோட் தான், அது வந்து அது வராது, அது டிடக்ட் பண்ண வேண்டியது தான் சேல்ஸ்லேருந்து. நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது டைரக்ட் இன்கமில் வரும். இன்டைரக்ட் இன்கமில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கமாக இருந்தாலும் அது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் இன்கம் மாதிரி தான். இப்போது இந்த யூடியூப்பில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற மாதிரி, அது செகண்ட் பார்ட் ஆஃப் இன்கம். ஸோ அது கூட வந்து அந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்து உங்களுக்கு கிரெடிட்லாம் வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அந்த இன்கம்ஸ் வந்து நம்மளுக்கு என்னதான் செகண்டில் இதில் வந்தாலும் அது கூட வந்து கிரெடிட்டை தான் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் வியூ ஆஃப் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து ஒரு ஃப்ரெஷர், ஒரு அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் மேபி அவங்க வந்து தியரட்டிக்கலாக படிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டேபிள், இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லைனா மனப்பாடம் பண்ணி வச்சோ இல்லை ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் நேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.